இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. ஆம் பிள்ளைகளே, தேவனுடைய நலமான கரங்கள் இந்த புதிய மாதத்தில் உங்களை தொட வந்திருக்கிறது, தொட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றது. இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதத்தில் பிரவேசித்திருக்கக்கூடிய நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையோடு நாம் துவக்க போகின்றோம். இன்னைக்கு அப்பா நமக்கு தரக்கூடிய அற்புதமான வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க போகின்றேன். கவனத்தோடு நீங்கள் கேளுங்கள். மெய்யாகவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளில், இந்த மாதத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி மாதம் இந்த துவக்கத்துல, இந்த 2ஆம் தேதி காலையில, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா நன்மைகளையும் தேவாதி தேவன் உங்கள் மேல் வாரி வழங்க போகின்றார். வேத புஸ்தகத்தில் என்னென்ன நன்மைகளை எல்லாம் அவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அந்த ஒரு வார்த்தை கூட வீணல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக. இந்த நாளில், இந்த புதிய மாதத்தினுடைய துவக்கங்களில் தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா மேன்மைகளையும் உங்கள் மேல் நான் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்தை நாம் துவக்கியிருக்கின்றோம். இந்த திங்கட்கிழமை ஒரு புதிய நாளை நாம் துவக்குகின்றோம். இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கக்கூடிய அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ மிக மிக நன்றாயிருப்பாய். தேவன் உன்னை நன்றாக வைத்துக் கொள்வார். அதற்கு ஆதாரமாகத்தான் அப்பா வார்த்தையை தந்திருக்கின்றார். இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நன்மைகளை உன்மேல் அளவில்லாமல் தேவன் வர்ஷிக்க செய்ய போகின்றார். ஆழமாய் உள்வாங்குங்கள். உன்னதமான வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் எல்லா நன்மைகளை, நீங்க என்னென்ன நன்மைகளுக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன நன்மைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த நன்மைகளுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தமாய் எடுத்துரைத்து அதை நீங்கள் நம்பி ஆழமாய் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெறுகிற ஒரு நாளாய், நீங்கள் பெற்று அனுபவிக்கிற மாதமாய் உங்களுக்கு அமைய போகின்றது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல வகையான தீமைகளையும், பல வகையான நஷ்டங்களையும், பல வகையான கஷ்டங்களையும், யுத்தங்களையும், சோகங்களையும், இழப்புகளையும், வாதைகளையும், வருத்தங்களையும், காயங்களையும், கண்ணீரையும் அனுபவித்ததான இஸ்ரவேல் மக்கள், இதனுடைய பின்னணி அதுதான். இஸ்ரவேல் மக்கள் நிறைய யுத்தம், நிறைய பலவீனம், நிறைய போராட்டம், நிறைய காயம், நிறைய நஷ்டம், நிறைய ஏமாற்றம், நிறைய விரக்திகள் என்று பல தீங்குகளை அனுபவித்த மக்கள் இவர்கள். அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கடந்த நாட்களில் பல தீமைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள், பல ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் 1000 வந்திருக்கு உங்க லைஃப்ல. அப்பா சொல்றாரு, நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தது எவ்வளவு உண்மையோ, துயரங்களை அனுபவித்தது எவ்வளவு உண்மையோ, ஏமாற்றங்களையும், நஷ்டங்களையும், இழப்புகளையும், நிம்மதியற்ற நாட்களையும் நீங்கள் அனுபவித்தது எவ்வளவு உண்மையோ, அதற்கீடாக இணையான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தேவ ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகின்றார். நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போவதும் உண்மையான ஒரு வாக்காக இருக்க போகின்றது. நீங்கள் கடந்த நாட்களிலே துன்பங்களை அனுபவித்த நாட்களுக்கு தக்கதாக, ஈடாக, இணையாக பரத்தின் தேவனானவர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க போகின்றார். இவ்வளவு நஷ்டத்தை நான் பார்த்திருக்கேன், இவ்வளவு இழப்புகள், மன உளைச்சல்கள், தூக்கமில்லா இரவுகள், வாதை வருத்தங்கள், காய கண்ணீர்கள் என்று 1000 சவால்களை பார்த்துட்டு வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலையில பல வகையான ஏமாற்றங்களை தழுவிய உன் வாழ்க்கையில் பரம தகப்பன், படைத்த தேவன் வலக்கரம் நீட்டி உன்னை தொட்டு ஆசீர்வதித்து முகமுகமாய் பேசுகிறார். நீ நல்லா இருப்ப, நீங்க நல்லா இருப்பீங்க. எத்தனை எத்தனை அதிகமான பாரங்களை சுமந்தீர்களோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள்.
ஏமாற்றங்களை அனுபவித்த நீங்கள் அதிக ஆசீர்வாத சந்தோஷங்களை அனுபவிக்க போகின்றீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் நம்புங்கள் உறுதியாக. ஆகவே இந்த மாதம், இந்த நாள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். என்ன எதிர்பார்ப்பு? கடந்த நாட்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே, ஐயோ இன்னைக்கு என்ன தலைவலி வரப்போதோ தெரியலையே, இன்னைக்கு என்ன வியாதி வரப்போதோ தெரியலையே, அவங்க என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு தெரியலையே, இன்னைக்கு காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் அழுத நாட்கள், கலங்கிய நாட்கள், தீமைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை அனுபவித்து அனுபவித்து துவண்டு போன என் தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் தீமைகளை எதிர்பார்க்க வேண்டாம். தீமைகள் வந்து விடுமோ என்ற பயமும் உங்களுக்கு வேண்டாம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். உறுதியாய் நம்புங்கள். இந்த நாளில் படைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நன்மைகளை எதிர்பாருங்கள். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வரும், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் வரும், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு மேன்மையான உயர்வுகளை இன்னைக்கு தருவாரு. நான் இழந்த பல உயர்வுகளை, சம்பூர்ணங்களை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல நல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குமேயானால் தேவ பிள்ளைகளே, அப்பா ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் தக்க வைப்பார். ஆம், நீங்கள் கேட்ட வார்த்தையின் வாக்குத்தத்தம் என்பது ஒரு வசனமாக நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அது அப்பா இந்த மகிமையான பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே அவர் உங்கள் மேல் வைக்கக்கூடிய வரம். ஒரு வசனமா பார்க்காதீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை வரமா பாருங்க. இந்த வரம் இன்னிலிருந்து உங்க லைஃப்ல வேலை பார்க்க போகுது. அது ஒரு விதை. வரம் என்னும் விதை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது கிடையாது. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த வரம் என்னும் இந்த விதை உறங்காது. அது ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும். இனிலிருந்து அது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். சர்வத்தையும் தாங்கும் வார்த்தை, சர்வத்தையும் உருவாக்கிய வார்த்தை, சர்வத்தையும் நன்மைகளால் முடிசூட்டிய வார்த்தை, இருளை வெளிச்சமாக மாற்றிய வார்த்தை, ஒழுங்கினங்களை ஒழுங்காய் மாற்றிய வார்த்தை, வெறுமைகளை நிறைவாய் மாற்றிய அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் மேல் நன்மைகளை வரப்பண்ணுவேன். ஆமா, அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு தீமையை நீங்க அனுபவிச்சீங்களோ, உங்க மேல வரப்பண்ணப்பட்டதோ, அதற்கு ஈடாக இணையாக நன்மைகள் வரப்பண்ணப்படும். ஆகவே இழந்ததை எண்ணி வருந்தாதீர்கள், நடந்ததை எண்ணி வருந்தாதீர்கள், முடிந்ததை எண்ணி துவண்டு போவாதீர்கள். இனி உங்கள் வாழ்வில் நடக்க போவதெல்லாம் நன்மையே என்பதை உறுதியாக நம்பி நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவர் நல்ல தேவன். ஆகவே நான் சொல்லுகின்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் தீமையை கண்டது உண்மைதான், அனுபவிச்சது உண்மைதான், ஆனா என் ஆண்டவர் அத்தனை தீமைகளையும் ஒட்டுமொத்தமா நன்மையை மாற பண்ண வல்லவர் என்பதை உறுதியாய் நம்புங்கள். அப்போ உங்க லைஃப்ல அனைத்து தீமைகளையும் அனைத்து நன்மைகளால் அவர் நிரப்ப போகிறார். ஆமன்பானவர்களே, அதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல நல்ல முடிவுகளை, நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல நல்ல சந்தோஷங்களை, நல்ல நல்ல வெற்றிகளை, நல்ல நல்ல வாழ்வுகளை நிறைவான ரகத்திலே பரத்தின் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ணமாய் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபிங்கள். பார்க்கலாம். ஆண்டவரே, அனைத்து நன்மைகளால் நீர் எங்களை நிரப்புவீராக. நீர் சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்வில் அப்படியே ஆக கடவது என்று சொல்லி ஆழமாய் நம்புங்கள். இந்த நாளில் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். இந்த நாளில் இருந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய வளமான நன்மைகள் உங்கள் மேல் சம்பூர்ணமாய் வர்ஷிக்க பண்ணப்படும். அதுபோலவே இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பிறந்த நாள் காண்கின்ற அன்பு மகன் எஸ் சஞ்சய் மற்றும் திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் எம் யோகேஷ் ஜாஷ்வா, சிஸ்டர் எஃப் ஜே ரீமா தம்பதியார், அன்பு சகோதரர் தீன தயாளன், சிஸ்டர் ஞானபூ தம்பதியார், அன்பு சகோதரர் சதீஷ்குமார், சிஸ்டர் தீபா தம்பதியார், இவர்களெல்லாம் இன்றைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம்
2ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே தேவனே உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இன்றைக்கு நீர் தந்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி பல வகையான தீமைகளை அனுபவித்த பிள்ளைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நன்மைகளை எடுக்கிற, நன்மைகளை அனுபவிக்கிற, பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியமான ஒரு நாளாய், பாக்கியமான ஒரு மாதமாய் இந்த நாள், இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருவதாக. எல்லா நன்மைகளை நிறுத்தாமே உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. தேவன் தாமே வேதத்திலே நீர் அருளி இருக்கக்கூடிய அத்தனை வாக்கு தத்தங்களும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் மேல் நீர் சம்பூர்ணமாய் வருஷிக்க பண்ண வேண்டுமென ஸ்நேக பாசம் மிகுந்த கரத்திலே உடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாள் காண்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் நாட்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே, புதிய கிருபையானது இன்றைக்கு உதயமாவதாக. உடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளும் உடைய பிள்ளைகள் காண்பார்களாக. பல வகையான சங்கடங்களை உடைய பிள்ளைகள் கடந்த நாட்களிலே சந்தித்திருப்பார்களே, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகள் அடைவார்களாக. ஆண்டவருடைய அளவற்ற, எல்லையற்ற ஆசீர்கள் உடைய பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமாய் வருஷிக்க வேண்டுமென தேவனே உடைய நாமத்தை முன்னிட்டு, வார்த்தை முன்னிட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசம் மிகுந்த கரத்திலே உடைய பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம். மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் பெரிய காரணச்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே குடும்ப ஆசீர்வாத ஆராதனை உண்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குடும்பமாக நீங்க இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி பேரன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒருவேளை நீங்கள் வெகு தொலைவில் இருப்பீர்களே, ஆனால் இன்று மாலை 6:30 மணிக்கு லைவ்ல இந்த ஆராதனை ஒளிபரப்பப்படும். அத்தனை பேரும் பங்கு கொள்ளுங்க, எல்லையற்ற ஆசீர்களை பெறுங்க, வாழ்ந்து நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நன்றாயிருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமேன்.